ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் வைஸ் மேக்ஸ் கிளாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேணால் போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருந்து நம்ம 2 மாடல் சம்ஸ் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது வீடியோவில் மாடல் நம்பர் 3ல சில சம்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி போன மாடல் நம்பர் 2க்கு உண்டான சில ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள ஆன்சரை பார்த்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுடைய இந்த டாபிக் வைஸ் மேக்ஸ் கிளாஸ் வீடியோஸை நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணணும், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளாஸ் உண்டான பேட்ச் லிங்க், அதாவது டெலிகிராம் சேனல் லிங்க்கையும் பிளேலிஸ்ட்டுக்கு உண்டான லிங்க்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். அதில் போய் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கடந்த வீடியோக்கு உண்டான ஆன்சர் கீஸை வந்து பார்த்துடலாம். மொத்தம் 3 ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு சம்க்கு உண்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. 3வதுக்கு ஆன்சர் அப்படின்னும் போது ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஓகே, 1 டி, 2வது சி, அப்புறம் டி. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் கமெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, ஏன்னா அதிலே சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த டைப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 சம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ மாடல் நம்பர் 3ல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்கள். 36, 156 என்ற இரு எண்களின் மீப்போவா 12 எனில் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு காண்க. அதாவது 2 எண்கள் கொடுத்துருக்காங்க, அந்த 2 எண்களுக்கு உண்டான ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? அதாவது 2 எண்களுடைய பெருக்கல் பலன் அந்த 2 எண்களுடைய எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப் உடைய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 2 எண்களுடைய பெருக்கல் பலன் எதுக்கு சமமாக இருக்கும்? அந்த 2 எண்களுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் உடைய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துடலாமா? அது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் 2 எண்கள் எக்ஸு ஒய் நானே ஒரு நம்பர் கொடுக்குறேன். அதாவது ஒரு நம்பர் 2, ஒரு நம்பர் 4. ஓகேவா? இப்போ இந்த 2 எண்களுக்கு உண்டான ஹெச்சிஎஃப் என்ன வரும்? 2 4க்கு போட்டோம் அப்படின்னா 2வது போட்டோம்னா ஓரன் 2 ஈ2 4. ஓகேவா? ஸோ அப்போ இவன் ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கரெக்டுங்களா? ஏன்னா 2 மட்டும், ஏன்னா அதுக்கு ஒரு 1 வந்துச்சு. என்னுடைய ஹெச்சிஎஃப் நம்பர் என்ன வரும்? 2 × 2 = 4. அப்போ 2 எண்களுடைய பெருக்கல் பண்ண அப்படின்னும் போது எக்ஸ் × ஒய் எவ்வளோ? ஈ4 8. அந்த 2 எண்ணுடைய ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம் உடைய பெருக்கல் பலன் ஹெச்சிஎஃப் 2, எல்சிஎம் 4, ஈ4 8. அப்போ நம்ம சொன்ன மாதிரி பாருங்க, 2 எண்களுடைய பெருக்கல் பலன் அந்த 2 எண்ணுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கா? 2த்தையும் பெருக்கினாலும் 8 வருது, இது 2த்தையும் பெருக்கினாலும் 8 வருது. அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலா வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? அதில் அவங்களே 2 எண்கள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 36 × 156. ஓகேவா? அப்போ அந்த 2 நம்பர் எடுத்து போட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அந்த 2னுடைய ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12. அப்போ நமக்கு எல்சிஎம் தெரியாது. அப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்ல என்ன பண்ணணும்? 12 போடணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தா நமக்கு எல்சிஎம் தான் தேவை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 12 ஈக்குவல்ட்டுக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னா வகுத்தல் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம்? எல்சிஎம் ஈக்குவல்ட்டு 36 × 156 டிவைடட் பை இந்த 12 கீழே வந்துடும். இப்போ அடிக்கலாமா? ஓர் 12 12 இங்கே அடித்தோம் அப்படின்னா என்ன வரும்? ஓர் 12 12 மீதி 3 12 36. அப்போ 36 × 13 எவ்வளோன்னு பார்க்கும்? 360. 6 18க்கு 8 மீதி 1 3 9 1 10 108 போட்டோம் அப்படின்னா 8 6 4. அப்போது 468. அப்போ என்னோட எல்சிஎம் என்ன வருது? 468. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த விஷயம், இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 எண்களுடைய பெருக்கல் பலனானது அந்த 2 எண்களுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் உடைய பெருக்கல் பலனுக்கு சமமாகத்தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுத்துட்டேன், கணக்கும் போட்டேன். ஓகேவா? நிறைய வாட்டி இந்த எக்ஸாமை குரூப் 4 லெவல் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து 468. சரியா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவா 5 எனில் அவற்றின் மீப்போமா காண்க. ஓகேவா? என்னன்னா இங்கே 3 எண்கள் கொடுத்துறாங்க. அப்போது எக்ஸ்
ஒய் இசட். இந்த 3 எண்களுடைய பெருக்கல் பலன் வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப். இப்போ நம்ம 2 எண்களுக்கு என்ன பார்த்தோம்? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் அண்டு எஸ்சிஎஃப் அப்படின்னும். இப்போ 3 எண்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இதே மெத்தட் தான். இங்கே ஒரே ஒரு ஃபார்மேட்டில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சிஎஃப் மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். 3 எண்களுடைய பெருக்கல் பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் உடைய வர்க்கத்தை எல்சிஎம்மால பெருக்க கிடைக்கிறது கூட சமமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ 3 எண்களுடைய பெருக்கல் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 1875. எல்சிஎம் நம்மளை கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 5 ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு எல்சிஎம் தான் தேவை அப்படின்னும் போது இது அப்படியே வச்சு 1875 டிவைடட் பை 5 ஸ்கொயர் எப்படி இதெல்லாம் 5 இன்ட்டு 5. நடிங்க பார்க்கலாம். 1 5 5 3 5 மீதி 3 37 7 35 மீதி 2 5 25. திரும்ப அடித்தோம் அப்படின்னா 7 35 5 25. அப்போது இதனுடைய எல்சிஎம் என்ன வரும்? 75. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? 75 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான்பா. ஸோ அப்போது 2 எண்களுடைய பெருக்கல் பண் அந்த 2 எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் உடைய பெருக்கல் பண்ணுக்கு சமமாக இருக்கும். இதே 3 எண்கள் அப்படின்னும் போது ஹெச்சிஎஃப் உடைய வர்க்கத்தை நம்ம எல்சிஎம்மால பெருக்குனா அந்த 3 எண்களுடைய பெருக்கல் பணுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா மாதிரி இல்லை, ஒரு ஃபார்மேட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 3வது கணக்கு பாருங்க. இரு எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் மீப்போவாவை போல் 6 மடங்கு. மீப்போவா 12 மற்றும் இவற்றில் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் காண்க. ஓகே, 2 எண்களுடைய மீசிமா என்ன சொல்கிறாங்கன்னா 2 எண்கள், அதாவது எக்ஸ் ஒய், இந்த 2 எண்ணுடைய எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் போல் 6 மடங்காம். அப்போனா இப்போ ஹெச்சிஎஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், எல்சிஎம் வந்து 6x. அதானப்பா? இப்போ ஹெச்சிஎஃப் 1னா எல்சிஎம் 6, ஹெச்சிஎஃப் 2னா எல்சிஎம் 12, ஹெச்சிஎஃப் 3னா எல்சிஎம் வந்து 18. ஓகேவா? அப்போது எல்சிஎம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப்ஐ போல் 6 மடங்கு. அதான் கொடுத்தாங்க மீசிமா அவ்விரு எண்களின் மீப்போவாவை போல். மீப்போனா ஹெச்சிஎஃப்ஐ போல் 6 மடங்கு. அப்போது எல்சிஎம் எக்ஸ்னா சரி ஹெச்சிஎஃப் எக்ஸ்னா எல்சிஎம் 6x, 6 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க? மீப்போவா 12, அப்போ ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12ட்டாங்க. அப்போனா என்ன பண்ணலாம்? 6 இன்ட்டு 12, 6 12 72. அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு. என்னன்னா போன கணக்கும் இந்த கணக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 வேல்யூவில் 3 வேல்யூ கொடுத்துறாங்க, நம்மள ஒரு வேல்யூ கேட்குறாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் 12 சொல்லிட்டாங்க, 2 எண்ணில் ஒரு எண்ணு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு எல்சிஎம் தேவை. அந்த எல்சிஎம்மை டைரெக்டாக கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க? இன்டைரக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு உண்டான ஃபார்முலாவில் எக்ஸ் தெரியும். எவ்வளோ எக்ஸு? 36. ஒய் அதை தான் நாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்சிஎம் அவங்க என்ன சொன்னாங்க? 6 மடங்கு சொன்னாங்க. ஹெச்சிஎஃப் அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 12. 12ஓட 6 மடங்கு எவ்வளோ வரும்? 72. அப்போ பாருங்க எல்லாமே கிடைச்சிச்சு. அப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். என்ன ஃபார்முலா? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஓகே, 2 பெருக்கல் பலன் அந்த 2 எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் உடைய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஏன் இது இத்தனாடி சொல்கிறேன்னா இது புரிஞ்சாதான் இந்த கணக்கை போட முடியும். ஓகே, எக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ? 36 இன்ட்டு ஒய் தெரியாது, எல்சிஎம் வந்து 72, ஹெச்சிஎஃப் வந்து 12. இப்போ நமக்கு வந்து என்ன தேவை? ஒய் தான் தேவை. அப்போ நம்ம 72 இன்ட்டு 12 டிவைடட் பை 36. ஓகேவா? அப்போ நம்மலாம் 1 12 12 3 12 36, 1 3 3, இங்கே 2 3 6, 4 3 12. அப்போ ஒய்யுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24. அப்போ ஒரு எண் 36 அப்படின்னா இன்னொரு எண் என்னது? 24. ஓகேங்களா? அவ்வளோதான்பா. ஸோ இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 தேவை. எக்ஸ் ஒய் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். அதில் 3 கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. ஓகேவா? ஆனால் இந்த கணக்கு என்ன பண்ணியிருக்காங்க? 2 வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, ஒரு வேல்யூ இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இன்டைரக்டாக கொடுத்த அந்த வேல்யூவும் கண்டுபிடிச்சி 72 கண்டுபிடிச்சி நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம், நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான்பா. அடுத்து கணக்கு பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. இரு சார்பகா எண்களின் மீப்போமா 5005. இவற்றின் ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன? ஓகே, சார்பகா எண்கள்
சார்பகா எண்கள்னா என்னன்றதை நான் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்க்காதுங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏன் அந்த வீடியோ ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பேசிக்கான எல்லா மேக்ஸையுமே நான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கணக்கில் சார்பகா எண்கள்னா என்னன்னு தெரிஞ்சு அப்படின்னா இந்த கணக்கை நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? சார்பகா எண்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 2 எண்கள் இருக்குங்க. இப்போ 2, 3, 1, 8, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 64, 31. ஓகேவா? இது எல்லாமே சார்பகா எண்கள் தான். ஓகேவா? அதாவது அடுத்தடுத்த எண்கள் வந்திருக்கு அப்படின்னா அது சார்பகா எண்கள். அந்த 2 எண்களில் ஒரு எண் 1 வந்துருச்சு, அது சார்பகா எண். ஓகேவா? 2 எண்ணையும் பொதுவாக வகுப்படக்கூடிய வாய்ப்பாடு 1ஆம் வாய்ப்பாடு அப்படின்னும் போது அது சார்பகா எண்கள். ஓகேவா? அதாவது 2 எண்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 எண்களும் ஒரு பொதுவான வாய்ப்பாட்டில் வகுப்படாது. அப்படியே வாய்ப்பாட்டாலும் வகுப்பட்டாலும் அந்த வாய்ப்பாடு என்னவா இருக்கணும்? 1ஆம் வாய்ப்பாடாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் சார்பகா எண்கள் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது பாருங்க, இங்கே சார்பகா எண்கள் 2 சார்பகா எண்ணுடைய எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷங்க. எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம்ன்றது என்ன? 5005. ஓகேவா? இதில் ஓர் எண் எக்ஸ்ன்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 65. ஓகேவா? ஒய் நம்மளை கேட்குறாங்க. சார் அப்போது ஹெச்சிசிஎஃப் நமக்கு தெரிஞ்சால் தானே சார் இந்த கணக்கை போட முடியும் அப்படின்னு டவுட் வரும். இந்த ஹெச்சிசிஎஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. என்னது? இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. அது என்ன இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நல்லா வச்சுங்க, சார்பகா எண்களை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த வாய்ப்பாடில் வகுப்படும்? 1ஆம் வாய்ப்பாடில் தான் வகுப்படும். அப்போது ரெண்டுமே பொதுவாக எந்த வாய்ப்பாடில் வகுப்படுதோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெச்சிசிஎஃப்னு சொல்லுவோமா? அப்போ ஹெச்சிசிஎஃப் இங்கே என்ன வருது? 1 வருது. கண்டுபிடிச்சோமா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். அப்போ 2 எண்களில் ஒரு எண் 65, இன்னொரு எண் என்னன்னு நமக்கு தெரியாது. எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 5005 இன்ட்டு ஹெச்சிஎஃப் என்னது? ரெண்டும் பொதுவாக எந்த வாய்ப்பில் விடும்? 1ஆம் வாய்ப்பால் தான் விடும். அப்போ ஒய்யுடைய வேல்யூ தான் நமக்கு தேவை. அப்போ 5005 டிவைடட் பை 65. 5 எவ்வளோ பண்ணலாமா? ஓர் 3, ஓர் 5 5, 3 5 5, இங்கே ஓர் 5 5 0 0 1. இதை 13 போட்டோம் அப்படின்னா ஓர் 13 13. இங்கே 100ல் எவ்வளோ 13 இருக்குது? 7 3 21, 7 5 70 91. அப்போ 7 13 91. மீதி வந்து பார்த்தா 100ல் 91 போச்சா, மீதி 9. இங்கே 1 இருக்குது, 91. 7 13 91. அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்னது? 77. அவ்வளோதான்பா. ஒய்யுடைய வேல்யூ என்னது? 77. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஒரு எண் என்ன அப்படின்னா 77. இந்த இடத்துல என்னன்னா போன கணக்கில் ஒரு மடங்கை வச்சு இன்டைரக்டாக ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. இங்கே என்னன்னா ஒரு வார்த்தையை வச்சு இன்டைரக்டாக கொடுத்தாங்க. அப்போ சார்பாக எங்களுடைய ஹெச்சிசிஎஃப் என்ன தான் வரும்? 1 தான் வரும். இதையுமே நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகேப்பா, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளின் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடிப்பா வினாடிக்கும் 72 வினாடிக்கும் 108 வினாடிகளில் மாற்றம் அடைகின்றன. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகள் ஒரே சமயத்தில் 8:20 மணிக்கு மாற்றம் அடைகின்றன எனில் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றம் அடைவது எப்பொழுது? அதாவது இந்த போக்குவரத்துனா சிக்னல் லைட் இருக்குல்லப்பா, அந்த சிக்னல் லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லைட் வந்து என்ன பண்ணுது? 42 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை பிளிங்க் ஆகுது. ஒவ்வொரு 48 செகண்ட்ஸுக்கும் நம்ம அது பிளிங்க் ஆகி ஆன் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 72 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை பிளிங்க் ஆகும். இன்னொன்று 102 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை பிளிங்க் ஆகும். ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8:20 மணிக்கு வந்து இது மூணுமே ஒரே டைம் பிளிங்க் ஆயிருக்கு. இது மூணுமே ஒரே டைம் பிளிங்க் ஆயிருக்கு. திரும்பணும் எப்போ அது ஒரே மாதிரி பிளிங்க் ஆகும்? ஏன்னா ஒன்று 42 செகண்ட்ஸ் ஒரு முறை வரும், ஒன்று 72 செகண்ட்ஸ் ஒரு முறை வரும், ஒன்று 102. அப்போ மூணுமே ஒரு கட்டத்தில் ஒன்றா வந்து ஜாயிண்ட் ஆகும். பார்த்தீங்களா? அந்த ஜாயிண்ட் எப்போ அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஓகேவா? அப்போ அப்படின்னும் போது இந்த இடத்துல பாருங்க, கணக்கில் எந்த இடத்துலையுமே எல்சிஎம் காண்க ஹெச்சிசிஎஃப் காண்கன்னு கொடுக்கல. கணக்கில் எந்த இடத்துலையுமே எல்சிஎம் காண்க ஹெச்சிசிஎஃப் காண்கன்னு கொடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா இதில் இருக்கக்கூடிய இன்டைரக்டான கொஷின் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது எப்படி பாருங்க,
மூன்று சந்திப்பில் உள்ள விளக்குகள் ஒரே சமயத்தில் மணிக்கு மாற்றமடையும் எனில் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றமடைவது எப்போது? இணைந்து, அதாவது ஒரு சேர அல்லது ஒரே இடத்தில் அப்புறம் மூன்றும் இணைந்தால், இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் அவங்க வந்து எல்சிஎம் தான் நம்மளை கேட்குறாங்கன்றத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி வந்தாலே எல்சிஎம் தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, மூன்றும் ஒரு சேர, மூன்று சந்திப்பு விலகலும் ஒன்றாக அப்படின்னு ஒன்றாக இணைந்தாலே அது என்னத்து கேட்குறாங்க? எல்சிஎம் தான் நம்மளுக்கு கேட்குறான்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா அப்போ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணால் இந்த மூணுத்துக்கு எல்சிஎம் பண்ணி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 48, 72, 108. ஓகே, மூணுமே எந்த வாய்ப்பாடில் வரும்? 3 வாய்ப்பாடில் போடலாமா? 4 3 3, 6 3 18, 2 3 6, 4 3 12, 3 9, 6 3 18. திருப்பின இதை 4 வாய்ப்பாடில் போடலாமா? 4 16, 6 24, 6 24. ஒரே நிமிஷங்க. ஓகேப்பா, கரெக்டாக இருக்கு. 6 24. அப்புறம் வந்து பார்த்தோன்னா 9 36. இது என்ன பண்ணலாம்? திருப்பணும் 3 வாய்ப்பாடில் போடலாமா? போட்டோம் அப்படின்னு 4 வகுப்படாது. 2 3 6, 3 9. திருப்பி 2 வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 2 4, 1 2 3. அப்போ மீதி எடுத்த பிறகு என்ன இருக்குது? 3 × 4 × 3 × 2 × 2 × 3. ஓகே, ஃபஸ்ட்டு 3 மட்டும்லாம் பிரிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம. அப்போது 4 3 12, 12 24, மூவ் பண்ணிட்டு 4 3 12, மூவ் பண்ணிட்டு 36, 36 × 3 போட்டிங்க அப்படின்னா 108. 108 டபுள் ஆக்கணும் அப்படின்னா நான் ஒரு 2ஆல் பெருக்கணும், டபுள் ஆக்கிக்கலாம். 108 டபுள் ஆக்கினா 216. 216 டபுள் ஆக்கணும் அப்படின்னா 216, 400, 432பா, 432. அப்போது அடுத்த 432வது செகண்ட்ஸில் என்னது? ஏன் சார் இங்கே செகண்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு விளக்கு 42 வினாடி அடிக்கும், இன்னொரு விளக்கு 72 வினாடிக்கு ஒரு முறை அடிக்கும், 3வது விளக்கு 108 வினாடிக்கு ஒரு முறை அடிக்கும். அப்போ இது மூணுமே வந்து ஒரு சேர எப்போ அடிக்கும் அப்படின்னா அடுத்த 432வது செகண்டில் தான் ஒன்றா அடிக்கும். ஓகே, ஆனால் இவங்க டைமில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எடுத்த டைமுக்கு மாற்றி ஆகணும். ஓகே, அப்படி மாற்றினோம் அப்படின்னா இப்போது ஒரு எத்தனை செகண்ட்ஸ் இருந்தது? ஒரு நிமிஷம் 60 செகண்ட்ஸ் இது ஒரு நிமிஷமா? அப்போ 432ல் எத்தனை 60 செகண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம 60 இந்த ஒரு புள்ளியை இந்த 0 கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு சார்ந்தளி புள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்கணும் ஆல்ரெடி. இப்போ 6 அடிங்க, ஒரு 6 7 42, 7 42, மீதி எவ்வளோ மீறுது? அப்போ 7 நிமிடம். அப்போ 42 அப்படின்னா மீதி எவ்வளோ? 12 நொடி. பார்த்தீங்களாப்பா? ஏன்னா 7 42 அப்படின்னா 420 நிமிஷம் போயிடும், 400 செகண்ட்ஸ் போயிடும். அப்போ 432ல் 420 செகண்ட்ஸ் போச்சா மீதி 12 செகண்ட்ஸ். அதை நம்ம வகுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். அப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடி எப்போ ஒழிச்சது? 8 மணி 20 நிமிடம் 0 நொடி. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்? 7 நிமிடம் 12 செகண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 மணி 27 நிமிடம் 12 செகண்ட்ஸ். 8 மணி 27 நிமிடம் 12 செகண்ட்ஸில் இது மூன்றும் ஒன்றாக ஒழிக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் அதை கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 8 மணி 27 நிமிடம் 12 நொடி. சரிங்களா? அவ்வளோதான் அந்த கணக்கு. அடுத்து பாருங்கள், இதே மெத்தடில் வந்து இன்னொரு கணக்கு கொடுத்துருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், பார்க்கலாமா? மலர்விழி, கார்த்திகா, அஞ்சலி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த தோழிகள். 3 பேருமே யார்? மலர்விழி, கார்த்திகா, அஞ்சலி. இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர். மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா மற்றும் அஞ்சலி முறையே 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அவர் தம் வீடுகளுக்கு வந்து செல்வர். அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார்கள் எனில் மீண்டும் அவர்கள் எப்போது சந்திப்பார்கள்? ஓகேவா? இந்த சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
3 பேர் இருப்பாங்களே, ஜோதிகா கூட வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த 3 பேருமே வந்து நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துப்பாங்கல்ல, அதே மாரி தான். அதே மாரி 3 பேர் இங்க இருக்காங்க. 3 பேரும் ஒரே கிராமத்தை சார்ந்தவர்கள். 3 பேரும் வெவ்வேறு இடத்துல வேலை செய்றாங்க. ஓகேவா? இதுல மலர்விழி வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒரு முறை வராங்க. கார்த்திகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 நாளைக்கு ஒரு முறை வராங்க. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு முறை தான் வராங்க. ஸோ அப்போ அஞ்சலி தான் ஒரு வேளை வந்து ரொம்ப லாங்கா வேலை செய்யணும். அவங்க தான் 10 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வராங்க. ஓகேவா? இப்போ இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும்ல. ஏன்னா அது நான் வந்தா நீ வரமாட்ற, நீ வந்தா நான் வரமாட்டேன்னு வைப்போம்ல. அப்போ 3 பேரும் எப்போ ஒண்ணா சந்திக்க முடியும்? அப்படியே ஒரு டவுட் வரும்ல. ஸோ அப்படின்னும்போது 3 பேர் உட்காந்து அப்பயே எல்சிஎம் இந்த கணக்கு தெரிஞ்சுன்னா அப்பயே உட்காந்து போட்டு, டேய் நம்ம இதோட அப்புறம் சந்திக்கலாம். இந்த டேட்டு தான் நம்ம சந்திப்போன்றது இது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு யாருன்னா அந்த மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஓகே. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பாண்டிங்ல வந்து பிரிக்க முடியாது. அந்த மாரி உங்களுக்கு யாருன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா சரி உங்களுக்குன்னா அப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அப்படி தானே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ இதில பார்க்கலாம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 3 பேர் ஒன்றாக அப்ப மீண்டும் அவர்கள் எப்போது சந்திப்பார்கள்? நான் சொன்னேன்ல 3 பேரும் ஒன்றாக இணைந்த, இல்ல சந்திப்பு இப்படி வந்தாலே மீண்டும் ஒரு முறை அப்படின்னு வந்தாலே அது என்ன அர்த்தங்க? மீண்டும் அல்லது ஒரு சேர அல்லது ஒன்றாக அல்லது இணைந்த அப்படின்னு வந்தாலே அங்க என்ன கேட்குறான்னு சொல்லியிருக்கேன்? எல்சிஎம். ஓகே. அப்போ என்னது? ஒருத்தர் 5 நாளைக்கு ஒரு முறை, ஒருத்தர் 6 நாளைக்கு ஒரு முறை, ஒருத்தர் 10 நாளைக்கு ஒரு முறை. அப்போ இது 3த்த நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? 5ஆவது போட்டோம் அப்படின்னா 1 5 5 6 2 5 10. இந்த 2வது போட்டோம் அப்படின்னா 1 3 2 6 1 2 2. மீதி எது பிறகுங்க? I 2 10 பைத்தும் 30. அப்போ 30 நாளுக்கு அப்புறம் ஒன்றா சந்திப்பாங்க. ஆல்ரெடி அவங்க எப்போ சந்திச்சாங்க? அக்டோபர் 1. இதோட 30 கூட்டணும் அப்படின்னா அக்டோபர் 31. அக்டோபர் 31 இருக்கா? இருக்கு. அப்போ அவங்க 3 பேரும் அடுத்து எப்போ சந்திப்பாங்க? அக்டோபர் 31ஆம் தேதி சந்திப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான்பா. அடுத்த கணக்கு பாருங்க. இன்னும் 2 கணக்கு தான் முடிச்சிடலாம். சரி. ஒரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 825 சென்டிமீட்டர், 675 சென்டிமீட்டர் மற்றும் 450 சென்டிமீட்டர். இந்த அறையின் 3 பரிமாணங்களை துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன? ஓகே. அங்க என்னது? 3ம் ஒன்றாக சந்தித்தால், இணைந்தால், ஓகேவா? வந்தால், ஓகேவா? அப்படின்னு கொடுத்தாலே நான் என்ன சொல்லியிருந்தேன்? எல்சிஎம் சொன்னா அதிகபட்சன்ற வார்த்தை வந்தாலே HCF தான்பா. நோட் பண்ணிச்சுங்க. ஹையஸ்ட், H ஃபார் ஹையஸ்ட், அதிகபட்சன்ற வார்த்தை வந்தாலும் அந்த அதிகபட்ச நீளம், அதிகபட்ச அகலம், அதிகபட்ச அளவு அப்படின்னு வந்தாலே அங்கே HCF தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம 825 675 450 இது 3த்துக்கு உண்டான HCF கண்டுபிடிக்கணும். HCF என்ன அர்த்தம்? இப்போ எல்சிஎம் போது ஏதாவது 2 ஒரு வாய்ப்பாடு வகுப்பட்டாலும் போட்டோம். ஆனால் இங்கே இந்த 3 எண்களையும் பொதுவாக பண்ணணும். பாருங்க கடைசியில் 5 5 0 முடியுது. அப்போ கண்டிப்பாக இது எந்த வாய்ப்பால் வரும்? 5ஆம் வாய்ப்பால் வரும். இது வகுப்படும் தன்மை. இதையுமே நம்ம வந்து பேசிக் மேக்ஸ் சொல்லியிருக்கோம். 1 5 5 மீதி 3 6 5 30 மீதி 5 25. அடுத்து பாருங்க 1 5 5 மீதி 1 3 5 5 25. அடுத்து பாருங்க 45 9 45 0. அடுத்து நான் பண்ணலாம் திரும்ப 5ஆவில் போடலாமா? போட்டானா வரும் 3 5 25 3 5. ஓகே. அடுத்து பாருங்க 2 10 7 35. அடுத்து பாருங்க 1 5 மீதி 4 8 5 40. இப்போ 33 27 18 3 3 6 6 3ஆப்பில் வரும். 2 7 9 3ஆப்பில் வரும். 1 8 9 3ஆப்பில் வரும். அப்போ 3த்தையும் நம்ம 3ஆப்பில் போடலாமா? 11 11 3 33 9 3 27 6 3 18. ஆறு 3 18. சரிங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது? ஒரே நிமிஷங்க. 6 3 18. ஓகேவா? 6 3 ஓகே. 6 3 18. ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீதி என்ன இருக்குது? அப்போ இதுக்கப்புறம் வந்து 11, 9, 6 வந்துச்சு. அப்போ இதுக்கப்புறம் எந்த வாய்ப்பாடுலையும் வகுப்படாது. ஓகேவா? அப்போ மீதி என்ன இருக்குது? 5 × 5 × 3. அப்போ நான் வரும் 5 25, 25 × 3 75. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த 3 அந்த 3 அளவுகளையும் அளக்கக்கூடிய அதிகபட்ச நாடாவுடைய நீளம் எவ்வளோ இருக்கும்? 75. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? அப்போ 75 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இது ஆன்சர். ஏன்னா 75 சென்டிமீட்டர்னு பாருங்கள். ஏன்னா சில நேரத்தில் வந்து ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா 75 மீட்டர் 75 கிலோமீட்டரும் கொடுத்துருவாங்க. நம்ம 75 மட்டும் போட்டு போயிடுவோம். ஓகேவா? ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணணும்? நம்ம சென்டிமீட்டரில் தான் போடணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கணக்கு. அடுத்து பாருங்க. 6 மணிகள் ஒன்றாக மணி ஒலிக்க தொடங்குகின்றன மற்றும் மணி ஒலிக்கும் இடைவெளி முறையே 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 நொடி. ஒரு மணி நேரத்தில் மணிகள் எத்தனை முறை ஒன்றாக ஒலிக்கும்? என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த பெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் என்ன பண்ணும் அப்படின்னா 2 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை அடிக்கும். ஒன்று 4 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை அடிக்கும். ஒன்று 6 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை அடிக்கும். இன்னொன்று 8 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை அடிக்கும். இன்னொன்று 10 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை அடிக்கும். கடைசியாக இருக்க பெல் வந்து பார்த்தீங்கன்னா 12 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை அடிக்கும். ஓகேவா? அப்போ அப்படின்னும் போது இந்த 6 பெல்லும், ஓகேவா, இந்த 6 பெல்லும் ஒரு மணி நேரத்தில் மொத்தமாக எத்தனை முறை ஒரு சேர அடிக்கும்? அதாவது ஒரே டைம் இந்த 6 பெல்லும் கிளிங்குன்னு அடிக்கும். ஓகே, அது ஒன்றாக. அப்போ ஒன்றாக ஒலிக்கணும் வந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போது 2, 4, 6, 8, 10, 12 இதுக்கு உண்டான எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள். 2ஆல் போட்டோம் அப்படின்னா 1 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12. அடுத்து திரும்ப 2ஆல் போடலாமா? போட்டோம் அப்படின்னா 1 இறங்கிடும். 1 2 மீதி 3 2 4 5 3 2 6. கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்? 3ஆல் போடலாமா? போட்டோம் அப்படின்னா 1 1 1 3 3 2 5 1 3 3. நான் என்ன சொல்லியிருக்கேன்? வகுப்படாத எண்ணெய் அப்படியே கீழே இருக்கணும். வகுத்த எண்ணெய் மட்டும் வகுத்து கீழே போடணும். சொல்லணும்னா ஓகே. அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், எடுத்து எழுதுங்க. 2 சரி 2 2 3 2 5. அப்புறம் வரும் 5 2 10 3 2 6 6 2 12 120. அப்போது 120 செகண்ட்ஸுக்கு 120 செகண்ட்ஸுக்கு அதாவது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரே டைமில், ஓகேவா, சேம் டைமில் வந்து அடிக்கும். இத்தனை இந்த 6 பெல்லும். அப்போ 120 செகண்ட்ஸ்னா எவ்வளோ? எத்தனை வரும்? எத்தனை நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸ். நம்ம 60ஆல் அடித்தோம் அப்படின்னா 2. அப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிக்கும்பா. அப்போது 2 minutes ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது சேமா பெல் அடிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 2 minutes ஒன்ஸ் போது அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு மணி நேரத்தில் எத்தனை முறை அடிக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு மணி நேரம் என்பது என்னது? 1 hour என்பது 1 hourனா 60 minutesக்கு சமம். ஓகேவா? அப்போது 60 minutesல அப்போ எத்தனை முறை? அப்போது 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிக்குது அப்படின்னா 60ல் எத்தனை 2 இருக்குன்னு பார்க்கணும். அடித்தோம் அப்படின்னா 1 2 3 2 6 60 30. அப்போ 30 முறை. அப்போது இந்த 6 மணிகள் ஒரு மணி நேரத்தில் எத்தனை முறை ஒரே டைம் ஒலிக்குமா? 30 முறை அப்படின்னு போட்டிங்கன்னா கணக்கு தப்பு. என்ன சார் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இது கணக்கு தப்பா? ஆமாம், தப்பு தான். என்னென்னா இங்கே ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா கடைசியாக என்ன ஆன்சர் அதோட 1 கூட்டிக்கணும். ஒரு முறை கூட்டினா மொத்தம் எத்தனை வருது? 31 முறை என்பது தான் ஆன்சர். கரெக்ட். எதுக்கு சார் அந்த ஒரு முறையை கூட்டுறீங்க? கரெக்டாக தானே போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே கவனிச்சுக்கோங்க. 6 மணிகள் ஒன்றாக மணி ஒலிக்க தொடங்குகின்றன. அப்போது ஸ்டார்டிங்கே ஒரு முறை அடிச்சிடலாம். இப்போ கவனிச்சுங்க வருங்க. 2ஆவது நிமிஷம் ஒரு முறை அடிக்கும். 4ஆவது நிமிஷம் 6ஆவது நிமிஷம் 8 9 8 10 12 14 16 18 20 அப்படின்னு சொல்லிட்டு 60 நிமிஷம் வரைக்கும் 30 பெல் அடிக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? முதல் ஸ்டார்டிங்லேயே ஒரு முறை அடிக்குமா.
அப்போ 2வது நிமிஷம் அடிக்குது அப்படின்னா அந்த 0.1 செகண்டில் ஒரு வாட்டி அடிச்சிருக்குல்ல, முதல் முறை ஒழிச்சிருக்குல்ல, புரிதல் நான் சொல்றது. அப்போது 0, 2, 4, 6, 8, 10 இப்படி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தா இந்த 2லேருந்து ஆரம்பிக்கிறது தான் 30 முறை. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரு முறை ஒழிச்சதில்ல, அதை நம்ம கவுண்ட் பண்ணல. அப்போ அது ஒன்று சேர்த்தோன்னா 31 முறை. அவ்வளோதான்பா. ஸோ இந்த கணக்கு மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா ஆப்ஷனில் 30ன்றது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, 31ன்றது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், அப்படியே போட்டு 30 போட்டுருவோம். அப்போது ஒன்றாக ஒலிக்க தொடங்குகின்றன. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு முறை அடிக்குது அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்துணும். இந்த இடத்துல முதல் முறை ஒன்றாக ஒலிக்க தொடங்கலை, இந்த வார்த்தை வரல அப்படின்னா 30 தான். ஆனால் இந்த வார்த்தை எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னா ஒன்று நம்ம ஆட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த கணக்கை நான் வந்து சொல்லியிருப்பேன். சரியா? ஓகேப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கூடிய இந்த சம்ஸ்லேருந்து ஒரு 3 ஹோம்ஒர்க் சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது என்னன்றத இதுக்கு ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ கிளாஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. என்னென்னா சைட் பை சைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பராக வந்து எழுதிட்டு வரும்போது ஒரு வீடியோ அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். இதுமாதிரி ஒவ்வொரு வீடியோ நம்ம ஒவ்வொரு நாள் பார்த்து எழுதும்போது மொத்தமாக முடிச்ச ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா அதுவும் நம்ம ரெகுலராக டெய்லியுமே பார்க்காம கொஞ்சம் கேப் விட்டு பார்க்கும்போது நம்ம மைண்டில் வந்து ஈஸியாக ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? அதுமாதிரி நான் போட்டதை மட்டும் நீங்கள் பார்க்கன்றதால தான் உங்களுக்கும் ஒரு சில ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரு கான்ஃபிடன்ட் வந்து பில்ட் ஆகும். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பதிவில் மாடல் நம்பர் 4ஓட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள். தேங்க்யூ.